எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போயிட்டோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் நாம் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி முதல் இடத்துல வென்றுட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்களா கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ தற்போது என்ன வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்களாக்குள்ளே இருக்கிற வசதிகளை பற்றின பல முக்கியமான விஷயங்கள் வெளியாகி இருக்குது. இது ஒட்டுமொத்த தமிழர்களையே மிக பெரும் அளவுக்கு ஆச்சரியப்படுத்தியிருக்குது. இந்த பங்களாவுக்குள்ளே இவ்வளோ வசதிகளா அப்படின்னு இதை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. 8 வயது குழந்தையான அபிஷேகா அவர்கள் வென்ற இவ்வளோ பெரிய 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களாவில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுங்கிறதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நேயர்களே, நாம் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி கடைசியாக அபிஷேகா அவர்கள் வென்றுட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நாள் பயந்துக்கிட்டு இருந்தது, யார் வெற்றி பெற போகிறாங்க, ஒருவேளை அபிஷேகா அவர்களை தோற்கடிச்சிருவாங்களோ. ஏன்னா பொதுவாகவே இதற்கு முன்னாடி நடந்த அனைத்து சீசன்களாகட்டும், மற்ற ஷோக்களாகட்டும், பிக் பாஸ், சூப்பர் சிங்கர் போன்ற ஷோக்களாகட்டும், மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு போட்டியாளரை கண்டிப்பாக தோற்கடிச்சிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனமும். அதனால் அபிஷேகா அவர்களையும் தோற்கடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அபிஷேகா அவர்கள் வென்றுட்டாங்க. நேயர்களே, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்கள் எல்லாரையும் போன்றவங்க கிடையாது. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது கூட யாருமே கிடையாது. பெரிய வசதியான குடும்பமும் கிடையாது. தன்னந்தனியாக இவ்வளோ தூரம் வந்த அவங்க அப்பப்போ ஃப்ரீ நேரத்தில் தனக்கு கிடைக்கிற நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை மாதிரி திறமை இருந்தும் கஷ்டப்படுறவங்க, வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கிற ஒரு சிறு குழந்தை அபிஷேகா அவர்கள். அவங்க வெற்றி பெற்றது உண்மையாலும் ஒரு மிக பெரும் அளவுக்கு நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி நல்லவங்க வெற்றி பெறும்போது தான் அதற்கு மிக பெரும் அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அபிஷேகா அவர்கள் யாருடைய உதவியுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. இது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி இல்லாமல் இருக்கும்போது நேயர்களே, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்களா கிடைச்சிருக்குது. இந்த பங்களாவுக்குள்ளே என்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பங்களாவுக்குள்ளே நீச்சல் குளம் இருக்குதான். அதே மாதிரி இந்த பங்களாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் இந்த பெரிய பெரிய படங்களில் பார்க்குற மாதிரி வளைவான படிக்கட்டுகளும், அதே மாதிரி வீடு முழுக்க ஏசி நிறைக்கப்பட்டிருக்குதான். ஒரு தனி லைப்ரரி இருக்குதான். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இசை கருவிகள் நிறைந்த ஒரு அறை இருக்குதான். ஒரு அறை முழுக்கவே இசை கருவிகள் மட்டும்தான் இருக்குதான். முக்கியமான இசைக்கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியானோ, கிட்டாரு, வயலினு, இந்த மாதிரி நிறைய இசைக்கருவிகள் நிறைந்த ஒரு அறை இருக்குதான். இன்னொரு அறையில் பார்த்தீங்கன்னா பாடுறதுக்காகவே ஒரு அறை இருக்குதான். அதாவது எக்கோவே அடிக்காமல் எவ்வளோ வேணால் பாடினாலும் எக்கோ அடிக்காமல் அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு அறை இருக்குதான். இப்படி பல வசதிகள் நிறைந்திருக்குதான் அந்த பங்களாவில். உண்மையை சொல்லப்போனால் அபிஷேகா அவர்களுடைய அப்பா அம்மா பார்த்து வியந்து போயிட்டாங்களாம். அவங்க சொல்ல விஷயம் என்னென்னா, எங்களுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு பங்களாவை நாங்கள் பார்ப்பன்னு கூட நினச்சி பார்த்தது கிடையாது. இந்த பங்களாவில் நீ நாங்கள் வாழ போகிறோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஆச்சரியம், சந்தோஷம் எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய பொண்ணு மேலே நாங்கள் அவ்வளோ தூரம் நம்பிக்கை வைக்கலையேங்கிற ஒரு சின்ன கவலை, அந்த கவலை மிக பெரும் அளவுக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? 8 வயசு குழந்தையான அபிஷேகா அவர்கள் இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணி ரொம்பவே பணிவோடு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் அபிஷேகா பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியும்.